கம்முனு கடை. நான் தான் ஜென்சி. ஓ ஜென்சியா? என்ன மேக்கப் போட மறந்துட்டியா? அதான் பயந்துட்டேன். காமெடியா? சிரிப்பே வரல. என்ன ஜென்சி? எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன்? கால் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப் பண்ற. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டியா? என்ன பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? உனக்கு எப்படியோ, ஆனா சத்தியமா ஜீவா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் வரும்போது எங்க வீட்டு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க அம்மா நகையதான் போட்டு வந்திருக்கேன். போதுமா? இது எல்லாமே உனக்காக தான். ஜென்சி, எப்பவுமே ஆம்பளைங்க போடுற சண்டையில பாதிக்கப்படுறது பெண்கள் தான். எப்பதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ? இப்ப கூட ஊன சொல்லு, நான் உன் கூடவே இருந்துடுறேன். உனக்கு ஓகேன்னு சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லனா லிவிங் டுகெதர் கூட ஓகே. என்ன சொல்ற? ஆத்தாடி, ஓகே கண்மணி படம் நம்ம ரூம்லயே ஓடும் போல இருக்கே. விடக்கூடாது. ஜென்சி, அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாதுமா. நமக்கு இன்னும் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கமா இருக்குல்ல. அடங்கு. போய் சீன் புக் படிக்கிற வேலையை பாரு. ஏய், என் வீக்னஸ் எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கேடா. இப்ப சந்தோஷமாடா உனக்கு? சரி சரி மச்சி, நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. என்னடா இந்த டயலாக் மட்டும் இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படி மச்சான்? ஃபிகர்னு ஒண்ணு வந்தா மட்டும் ஃப்ரெண்ட் அப்படியே ஷார்ப்பா கட் பண்றீங்க. டேய் இங்க பார், தமிழ்ல எவ்வளவு வேணா அசிங்கமா கேவலமா திட்டு, நான் தாங்கிக்குவேன். அதை விட தசு முசுன்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க. டேய் மச்சான், நீ தயவு செய்து நேரங்காலம் தெரியாம கழுத்து போய் தொலைடா. இப்படி தமிழ்ல தன்மையா பேசு. அதை விட்டுட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேச ஒண்ணும் புரியல. போறேன் போறேன். மச்சான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வரும்போல அந்த புக்கு மட்டும் எடுத்து கூட. ஏண்டா புக்கு கேட்டா கிக்கு குக்குறியா? நடத்துறா. நீ கிளம்பு, நான் வீட்டுல டிராப் பண்றவா? இல்ல மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜீவா. ஜென்சி, இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதடா. உன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த பெத்தவங்களோட சாபத்தோட எல்லாம் வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையே இல்லடா. இல்ல ஜீவா, எங்க என் அப்பாவுக்கும் உனக்கு நடக்கிற ஈகோல என்ன விட்டுருவியோட பயமா இருக்கு. ஜென்சி, இங்க பாரு, எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் உயிரே போனாலும் சரி, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ எனக்காகவே பிறந்தபடி, போதுமா? இது போதும் ஜீவா. எனக்கு இப்ப பிடிச்ச கைய எப்பவும் விட்டுற மாட்டல்ல? எப்பவும் விட மாட்டேன். சரியா? நீ வெயிட் பண்ண, நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஜென்சி, போலாமா? வா போலாம். கம். வா. டாடி, ரொம்ப நன்றி ஜீவா, என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் பொண்ணுதான் எனக்கு உலகம், ஆனா நீதான் அவளுக்கு உலகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. முடிவு பண்ணிட்ட நீதான், சாரி, நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. சந்தோஷமா உங்க அப்பா அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாடி. சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றிங்க சார். ஆனா எங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். என்னை எடுத்து வளர்த்தது எல்லாமே என் தாய் மாமன் சிதம்பரம் தான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான் சார். ஸ்டுடியோவை வீரா பாத்துக்குவான். முதல்ல நீ போய் உங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா. சார், அது அவ்வளவு சுலபமா நடக்கிற காரியம் இல்லை சார். ஏன்பா? சார், நான் சினிமாவுக்கு போறேன்னு அவர் முடியாதுன்றாரு. சரி, நானும் கோவத்துல வீட்டு விட்டு வந்துட்டேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு சார். அவரும் கூப்பிடல, நானும் பேசல, ஊருக்கே போகல சார். என்ன புள்ளப்பா நீ 10 வருஷமா ஒரு ஆள்கிட்ட பேசாமலா இருப்ப? அதுவும் உனக்கு இருக்கிறது ஒரே சொந்தங்கிற. பாவம் பாவரு, முதல்ல அவர்கிட்ட போய் பேசு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புங்க. டாடி, நானும் ஜீவா கூட போயிட்டு வரேன். ஹே ஜென்சி, புரிஞ்சுக்க, இப்போ வேணாம். நான் கூட வருவேன். ஜீவா, ஜென்சியும் கூட்டிட்டு போப்பா. சார், அது இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் டேய், அழைச்சிட்டு போடா. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. நீ முனுக்குனா கோவப்படுற ஆளு,
ஆனா ஜென்சிய பார்த்தா யாருக்கும் கோவம் வராது. அவளும் உன் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜென்சி அழைச்சிட்டு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் டாடி. பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். ஓகே பாய் சார். இனி சார் இல்ல அங்கிள், ஓகேவா? ஓகே அங்கிள் சார். சாரி அங்கிள். See you then. சரி கிளம்புங்க. பை டாடி. பத்திரமா போயிட்டு வா மச்சான். சரிடா. சப்பாத்தி யா ஓகே. 2 செட் சப்பாத்தி சொல்லி. ஓகே சார், வேற ஏதாவது வேணுமா? எங்க இப்போதானே ஆர்டர் பண்ணிருக்கோம், சாப்பிட்டு சொல்றேன். சார் பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது, அதை பார்க்க போறேன். அதான் எங்க? பின்னாடி மேடம். ஓ ஓகே. 2 ஆம்லெட் மட்டும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். குட். தேங்க் யூ. அண்ணா என்னங்கண்ணா? சேஞ்ச் இருக்கா? இருக்குடா. லேட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏய் ஒன் வாட்டர். நோ நோ, சும்மா பார்த்தேன். இந்தாங்க சார். ஏன்னா உங்க பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே. சில்லறை இல்ல, அதான் சாக்லேட். எங்க இது சாக்லேட் இல்லைங்க, அல்வா. முதல்ல 1 ரூபா 2 ரூபா சில்லறைக்கு தான் சாக்லேட் கொடுப்பீங்க, இப்ப என்ன 10 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சார் நல்ல பிசினஸ் ட்ரிக்குங்க உங்களுது, இழிக்காதீங்க. ஜீவா கிளம்பலாமா? இந்த ஷார்ட் ரெடி. ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்கப்பா. ஜீவா ஜீவா ஷூட்டிங் பார்க்க போலாம் ஜீவா. டேய் லேட் ஆயிடுச்சுடா, இப்போ கிளம்பலனா மிட் நைட்ல ப்ளீஸ் மாட்டிக்குவோம். ப்ளீஸ் 10 minutes. டேய் வேணாம்டா, அட்லீஸ்ட் 5 minutes ப்ளீஸ். உன் சின்ன புள்ளையாட்டம். வா வா வா. ஏய் சாக்லேட் சாப்பிட விடுற? சாப்பிட்டுட்டே வா. எங்க பாரு ரிஷா. ஏமா அழகா தானேமா இருக்க? ரெடிமா? ஒரு நிமிஷம் சார். நடிமா. ஆண்டி எப்போ ரெடி ஆவாங்க? என்னடா இது? ஜீவா என்னாச்சு? The hell டா. இரு என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் என்னன்னு பாரு. பஞ்சர். இப்ப என்ன பண்றது? இரு டயர் மாத்துறேன். ஸ்டெப்னி வேற இல்லையா? நேரம் ஏஜென்சி. ஜென்சி போன்ல நெட்வொர்க் இருக்கா செக் பண்ணு. போய் சீக்கிரமா கிளம்பலாம்னு சொன்னேன். ஐயோ. ஜீவா நீ செல்போன் ஒரு ரூம்லயே விட்டுட்டேன். சுத்தம் செல்போன் வேற ஒர்க் செய்யல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்ல, ரூம் இருட்டு வேற வழியே இல்ல. இன்னைக்கு நைட் நம்ம வண்டியிலே செட்டில் ஆக வேண்டியதுதான். வா உட்காருவா. ஜீவா எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல. அதான் எனக்கு பயமே. பயப்படாத ஜென்சி. ஜீவா வேண்டாம், உன் முகம் சரியில்லை, உன் பார்வையில ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. நானா? நீ ஏதோ தப்பு பண்ண பாக்குற ஜீவா. ஜென்சி இப்பதான் நம்ம உண்மையாவே தப்பு சரியா பண்ண போறோம். வேண்டாம் வேணும் ஜென்சி. ஜீவா கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தப்பு ஜீவா. ஜென்சி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இதுல சுவாரஸ்யமே. கல்யாணத்துக்கு அப்புறம் இது வெறும் சம்பிரதாயம் தான். எனக்கு ரூல்ஸ் மீறர் தான் பிடிக்கும். திருட்டு மாங்காவுக்கு தான் ருசி அதிகம். இப்போ நான் திருடன். உன்னை திருட போறேன். I love you, Jensi. I love you. ஜீவா ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது பாரு. ஜென்சி ஏதோ பாட்டு சத்தம். ஊர்ல திருவிழா ஏதோ நடந்துட்டு இருக்கும், விடாது. இங்க நல்லா போயிட்டு இருக்குல்ல. அப்ப ஆளுங்க இருப்பாங்க, வா போவோம். யாழ் நீ இருக்கே இல்ல ஜென்சி. வா ஜீவா. ஜென்சி ப்ளீஸ். நீ வா. ஜென்சி வா லிசன். போலாம். ஜென்சி வா. ஜென்சி அட பாவி எங்க போற ஜென்சி? Come. டேய் வெயிட்ரா. ஜென்சி அந்த பக்கம் தான் பாட்டு சத்தம் கேக்குது, வா போலாம். ஜென்சி உள்ளே இருக்கலாம்டா, வெளில ஒரே குளிரா இருக்குடா. அங்க போனா யாராவது இருப்பாங்க, வா. வா ஜென்சி உள்ள வா ஜென்சி ப்ளீஸ்டா. பேசாம வா.
என்ன ஜீவா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தியேட்டர் இருக்கு? ஏன் சிரிக்கிற? பழைய காலத்து தியேட்டர்பா. ஆ, ஜீவா ஆ. படம் பார்க்கலாமா? அந்த காலத்தோட டூரிங் டாக்கீஸ் டென்ட் கொட்டா மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் போய் படம் பார்க்கலாம்னு சொல்றேன். ஏய் ஜென்சி நீ என்னடா நீ ஜீவா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தியேட்டர்லாம் பார்த்ததே இல்ல. நம்ம சென்னையில இந்த மாதிரி தியேட்டர் பார்க்கவே முடியாது. டூரிங் டாக்கீஸ், டென்ட் கொட்டாய் இத பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தியேட்டர்ல படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஜீவா. ஒரு சேஞ்சுக்கு உள்ள வாயே ப்ளீஸ். அப்படி இல்லடா கண்ணா, நான் சொல்றத கேளு. இந்த தியேட்டர்லாம் உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும். உள்ள ஏசியே கிடையாது தெரியுமா? அந்த பழைய காலத்தோட ஃபேன் தொங்கிட்டு கிடக்கும். கடகடன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும். ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கும் தெரியுமா? சவுண்ட் கிளியரா இருக்காது, ஸ்கிரீன் பிரைட்டா இருக்காது. இங்க இந்த பாத்ரூம் வசதி கூட சரியா இருக்காதுடா. ஒரே அன்டைடியா இருக்கும். முடிஞ்சிச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத பத்தி இவ்ளோ மைனஸ் சொல்றல்ல, ஒரு பிளஸ் கூடவா தோணல? ஜீவா என்ன பொறுத்த வரைக்கும் படம் பார்க்கறதே ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். அது பாக்குற படத்துல தான் இருக்கே தவிர ஓடுற தியேட்டர்ல இல்ல. ஒருவேளை நான் இந்த ஊர்ல பிறந்திருந்தா நானும் இந்த மாதிரி தியேட்டர்ல தானே படம் பார்த்திருக்கணும். நான் அப்படி நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ எனக்கு இந்த சிம்பிளிசிட்டி தாண்டா அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. போலமா? பார்க்கலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.